பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளையும் கூட கர்த்தர் நமக்கு காண கிருபை செய்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் புதிய கிருபையோடு நம்ம எழுந்திருக்க பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க கேட்கலாம். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே வார்த்தை இப்படியாக இருக்கிறது. இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். பாருங்க, இந்த இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் விண்ணப்பம் செய்கிறான். அந்த விண்ணப்பத்தை கூட கர்த்தர் கேட்டிருக்கிறார். இஸ்மவேலுக்காக செய்த விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர் அந்த இஸ்மவேலை குறித்து சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்கள் விண்ணப்பம் செய்வீர்கள் என்றால் உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நன்மையை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனை நோக்கி காத்திருங்க, தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க. உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்டு பதிலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.